திரைப்பயணம், சீரியல் இதெல்லாம் தாண்டி ஒரு ஆன்மீக அனுபவம் உங்களுக்கு எப்படி வந்தது? இது ஆரம்பத்துல இருந்தே இருந்ததா? இல்ல திடீர்னு ஒரு இப்ப எல்லாருக்குமே திடீர்னு ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் சொல்லியோ, நம்மளோ ஒரு சில விஷயங்கள் உணர்ந்தோ, ஆன்மீக அனுபவங்கள எடுத்துக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி ஆரம்பிச்சது? நான் கடைசியா நீங்க சொன்ன விஷயத்துல தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். அதாவது எது வந்தாலும் ஒரு மெசேஜா எடுத்து தான் வாழ்ந்துட்டுருக்கேன். பட் இயல்பாவே வந்து அ நான் பொறந்தது, வளர்ந்தது எல்லாமே மும்பைல. ம். ஸோ எங்களுக்கு விநாயகர் சதுர்த்திங்கிறது வந்து பொங்கல், தீபாவளியோட பெரிய கொண்டாட்டம் வந்து ஆ எங்களுக்கு விநாயகர் கண்டிப்பா. சதுர்த்தி தான். ம். ஸோ ஒரு ஒரு அன்றாடம் வாழ்க்கையில வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுனால, கோவில்களுக்கு போறதுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அத இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து சித்தி விநாயகர். ஓ! விநாயகர் ஓகே. சித்தி விநாயகருக்கு பிரபாதேவில. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தது மகாலட்சுமி. ம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஷிர்டி. ம். ஸோ இந்த 3 தொடர்பும் வந்து சின்ன வயசுலேருந்தே நடக்க ஆரம்பிச்சுருச்சு. ஐ திங்க் வென் ஐ வாஸ் ப்ராபப்லி 6 ஆர் 7 இயர்ஸ் ஐ வென்ட் டூ ஷிர்டி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. அ இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 50 முறைக்கு மேல ஷிர்டி போயிட்டு வந்திருக்கேன். ம். மந்த்ராலயம் ஒரு 35 தடவ போயிட்டு வந்திருக்கேன். ம். ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா தெரியல எனக்கு. ஏன்னா, ஓகே. எல்லாமே அ அந்த காலகட்டத்தில படிச்சுட்ருக்கோம், காலேஜுக்கு போறோம். அதுக்கப்புறம் சினிமால வந்துட்டோம். ம். அ எங்கேயுமே இந்த கடவுள்னு ஒண்ணு இருக்குல்ல, ம். அவர வந்து எப்பவுமே கை பிடிச்சிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னாக்க, இன்னைக்கு ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு இன்டர்வியூ இல்லாம, ஆன்மீக சம்மந்தப்பட்ட இன்டர்வியூக்கு நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா, அதுவும் நான் கடவுளோட மெசேஜா தான் பார்க்குறேன். கண்டிப்பா. அப்போ அது அது சந்தோஷமா இருக்கு. ம். ஏதோ அது அதான் என்ன சொல்லுவாங்க, யூ கேன் ஜஸ்ட் பி எ கேட்டலிஸ்ட் ஆர் பிகம் அ இன்ஸ்ட்ருமெண்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. ம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டா நான் மாறணும்னு ஆசைப்படுறேன். அது நடந்தா ரொம்ப சந்தோஷம்.